சைடுல எழுதினார்ல அந்த ஃபாண்ட்லயே தான் எழுத சொன்னேன். வெக்கமா இல்ல தனியா திட்டுறியா? வெக்கமா இல்ல எச்சே புடுங்குறியா? நான் இங்க உட்காந்து பூஜை போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம ஓனர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்களேன். திருப்பி ஒரு என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. ஜாலியா உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. ஊர்ல இருக்கிற அறிவாளிகள் நம்ம ஊர்ல தான் இருக்கிறீங்க. இங்க தட்டிட்டாங்களா? ஆரம்பமே பெரிய சம்பவமே இருக்குது. ஆபீஸ்ல உட்காந்து ரசிக்கிறேன்டா, நல்லா இருக்கிறான்ல. இங்க ஒருத்தர் தனியா மாலை போட்டு கஷ்டப்படுறானே, கூட வர ஹெல்ப் பண்ணலாம். ஓனருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? மச்சான் போட்டோ எடுக்கிறனா எடுத்துக்கா, ரிட்டர்ன் வரும்போது இவன் இப்படி இருக்க மாட்டான். அப்புறம் நான் கேரண்டி கிடையாது. நம்ம ஓனரு 5 ரூபா கொடுக்குறான். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. அச்சா அஜித் குமார், ஹாய். எப்படா வந்த? நான் இப்போதான். ஏன்டா வந்த? ஃபோன் பண்ணி நேற்று வீட்டில் சும்மா படுத்துக்கிறேன், கூப்பிட்டேன். வண்டிக்கு வா மச்சா நீ ஃபோன் பண்ணிட்டு இப்போ வந்து ஏன் வந்துன்னு கேட்குறியா? இதெல்லாம் என் நட்புடா. வண்டி எஃப்சி போயிட்டு வந்தா நன்மை கிட்ட கொடுத்து ஓட்டணும் ஒரு ஆசை. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற ஆசைப்பட்டேன் தப்பா? மச்சா தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாத. நீ என்ன சொல்லி கூப்பிட்ட? அது இல்ல. ஹலோ நண்பா, சரக்கோடும் முறுக்கோடும் இருக்கேன்டா. டிரைவர் இல்லடா சீக்கிரம் வாடா, வந்துடுறா. எத்தனை தடவை? காலைல 7 கூட பிரச்சனை. காலைல 7 மணிக்கு ஒரு போன், 8 மணிக்கு ஒரு போன், 10 மணிக்கு ஒரு போன். நான் என்ன சொன்னாதா? ராக்கி ஆசைப்பட்டான்டா. புரியல. ராக்கி இவர் ஆசைப்பட்டானா? அது வேணும் உண்மைதான். ஆசைப்பட்டான். இது மாதிரி அந்த பையனை கொஞ்சம் வர சொல்லு, நான் கூட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாப்ல. ரைட்டா அடிச்சு பாத்துக்க அப்படின்ட்டு. ஆனா மச்சா உண்மையில அது வேணா ராக்கி ஆசைப்பட்டேன்னு சொல்லி அதை வேணா ஏத்துக்கிறா. ஆனா நீ ஆசைப்பட்டேன்னு சொன்ன பத்தி அது என்னால ஏத்துக்கவே முடியாது. சரி மச்சான், என்ன லோடு, எங்க போறோம்? எங்க போறோம்ல, எங்க போறேன்? எங்க போறேன்னா அதுல போயிட்டு அப்புறம் மச்சான் எப்சில பட்டு வாட்டர் இது என்னடா இது? நேத்து நம்ம கிளீனர் பார்த்த வேலை சம்பவம். டோரை திறந்து வச்சிருக்காப்ல, திறந்து வச்சிருக்கு, பொருள் எடுத்திருக்காரு. அப்ப இங்க பாதியில் திறந்து வச்சிருக்காரு. வண்டி ரொம்ப இப்படி விட்டுருக்காரு. வண்டிக்கு தட்டினதுல டோர் தப்பி பெண்ட் ஆயிடுச்சு. இங்க தட்டிட்டாங்களா? தட்டினதுல ஆரம்பமே பெரிய சம்பவமே இருக்குதாச்சு. நேத்துடா நேத்து தான்டா எப்சி முடிச்சுன்னேன். எப்சி முடிஞ்சதுல அன்னைக்கு சாயந்தரமே வா. மறுநாள் முந்தா நேத்து 3ஆம் தேதி எப்சி முடிஞ்சது. நேத்து லோட அனுப்பி விட்டேன். அப்போ இந்த வேலையை பார்த்துட்டாங்க. போயிட்டு வந்ததுனால போயிட்டு வந்து ரெடி பண்ணணும். என்னடா ஒரு நாள் கூட உருப்படியா வச்சுக்க மாட்டியாடா? என்னடா நீ எப்சி கட்டியிருக்க? மனசே ஆறல எனக்கு. நான் வேற அங்கிருந்து அவ்வளவு ஆசையா வந்தேன். ராக்கி எஃப்சி பண்ணிட்டேன்டா, ராக்கி செம்மையா இருக்கு. அது ஏதோ கண்ணு பட்டா மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே விட்டுறா அப்படின்னு. என்ன கண்ணு பட்ட மாதிரி? நானே உட்காந்து நீங்களா உட்காந்து ஆர்டி ஆபீஸ்ல உட்காந்து ரசிக்கிறேன்டா, நல்லா இருக்கிறான்ல. என்ன பட்டுச்சப்பா? என்னதான் சொல்றது? டேம்போர்டு ஒன்றும் வைக்கல, டேப் இது ஸ்டிக்கரிங் ஓட்டல. அதே இருக்கு, அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான்? இன்னும் ஒரு 2 மாசம் டைம் வேணும் அது பேர் எழுதுறதுக்கு. ஏன்னா 2 வருஷம் வெயிட் பண்ணவா 2 மாசம் வெயிட் பண்ண மாட்டாடா ஒரு பேர் எழுதா. இல்ல மச்சா, நீ கடைசி வரைக்கும் பேர் எழுதவும் மாட்டேன். சரிதான் சார், நான் பார்க்கவும் மாட்டேன். என்ன சாவிந்தா அச்சா, நீ தான் சாவி கையில கொடுக்கவே மாட்டியே. பரவாயில்ல விடு, யார்கிட்டே தரேன், வாங்கிட்டு தர மாட்டான். நடிக்கிறான் அத்தனை நடிப்பு நம்பாதீங்க. ஆமா நடிக்கிறான். எனக்கு ராக்கிக்குள்ள வேவ் லென்த்து. நான் ஏதாவது ஒரு புதுசா பொருள் வாங்கினா வண்டிக்கு, இந்த வண்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் டியூட்டி. இப்போ மைக்கு வாங்கினல அதுவும் ஃபர்ஸ்ட் டியூட்டி தான். வண்டி எஃப்சி பண்ணி ஃபர்ஸ்ட் டியூட்டி நான் தான். ஆனா புதுசா வண்டி எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டியூட்டி நான் எடுத்துருக்கணும். பயங்கரமா இருந்திருக்கும். அதுதான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சரி ரைட், வண்டி எடு. அங்கே போய் டீசல் அடி சொல்லியாச்சு. நீ போனா எங்க இந்த பங்கில் காசு நான் தர வேணாம், போய் சொல்லு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ? வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்கி போட்டுருக்கு. ஆஃபீஸ் பஸ் வண்டி ஒரு ரவுண்டு பார்த்துக்கிறேன். பார்த்துக்கோ. சரிவா, அப்படியே எது எது எங்கே இருக்குன்னு சொல்ல, எல்லாமே எனக்கு மறந்து போச்சு. எங்கே ஏற்றிருக்க? இது ஹைதராபாத்ரா. 2 பாயிண்ட் டெலிவரி. ரெண்டு டெலிவரியா? டெலிவரி. ராஜமௌலி ஃபிலிம் சிட்டி இருக்குல்ல, ராஜமௌலி ஃபிலிம் சிட்டி. ராமோஜி ஃபிலிம் சிட்டி அங்க ஒண்ணு. அப்புறம் அதான் அதுக்கு பின்னாடி பக்கம் பட்டாஞ்சேரி வந்து இன்னொரு டெலிவரி. சைடுல எழுதினார்ல அந்த ஃபாண்ட்லயே தான் எழுத சொன்னேன். அந்த ஃபாண்ட்ல எழுதுங்க, இங்க ஒரு லோகோ போடுங்க, இங்க யூடியூப் லோகோ. அங்க Facebook லோகோவா? அத போட மாட்டேன்ட்டாரு. போட தெரியலையா? டைம் இல்ல. போட தெரியலங்கிறது இப்படி சொல்லலாமா? டைம் இல்ல. இப்போ அப்பனா வண்டி விட்டுட்டு போ, பொறுமையா பண்ணி தரேன் உனக்கு. பொறுமையான என்னைக்கு கொடுக்குறாரா? டைம் ஆகும், அன்னைக்கு சாயங்காலம் ஆகலாம், நைட் ஆகலாம். சரி வேணாம், நீங்க பேரை மட்டும் எழுதுங்க, ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிக்கிறேன் அப்படின்னு.
மச்சான் ஃபாண்ட் மாத்திருக்கலாம் ரைடர் ராக்கி ஓகே ஃபாண்ட் மாத்தி தான் சூப்பரா இருந்திருக்கு எனக்கு அந்த ஸ்டைலிஷா சைடுல அந்த ஆல் இந்தியா பர்மிட்னு போட்டிருந்தேன் பாரு எங்க எனக்கு இது ஓகேடா ஆல் இந்தியா பர்மிட்டுக்கு நீ சைடுல நார்மலா சரி கூட ஓடிட்ட இது இப்போ எடுத்துட்டு டீசல் அடிச்சுட்டு வாங்க நான் ஒரு கோயில பூஜை போடுறோம் போட்டு நடுவு ஒரு இடம் காட்டுறேன் வண்டி ராக்கி வண்டி வாங்கி பூஜை ஃபர்ஸ்ட் பூஜை நம்ம தான் ஃபர்ஸ்ட் டியூட்டி நம்ம தான் பயங்கரமா இருக்குடா அச்சா ஆனா நானு நீ சொன்ன உடனே எஃப்சின்னு உடனே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு எனக்கு ஸ்டிக்கரிங்லாம் பண்ணிருப்பா நேம் போர்டில் பயங்கரமா ஒட்டியிருப்பா என்ன நேம் போர்டு இருக்க போகுது ஸ்டிக்கரிங் பயங்கரமா என்னென்னமோ நினைச்சு வந்தேன் இல்ல மச்சான் பேர் இருக்கு பார்த்தா ஒண்ணுமே இல்ல பேர் இருக்கு என்னது ஒரு பேர் மைண்ட்ஸ்ல வச்சிருக்கோம் நானும் ஒய்ஃபும் பேர் ஒரு மைண்ட்ல வச்சிருக்கோம் அது இப்ப இல்ல தேதி பின்னர் ரிவீல் பண்ண மாட்டீங்க தேதி பின்னர் அறிவிக்கப்படும் டீ சாப்பிடுவா டீ சாப்பிடலாமா டீ சாப்பிட்டா ஃபர்ஸ்ட் டீ சாப்பிட்டு டீ சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படி இல்ல நான் டீ சாப்பிடல நீ வேணா சாப்பிடு ஏய் வாடா சாப்பிடலாம் வெறும் வயித்தோட எடுக்காத டீ சாப்பிட்டு அருண் சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது ஏங்க என்னைய கல்யாணி பண்ணிட்டு நீங்க இந்த வேலை பாக்குறீங்க வெக்கமா இல்ல தனியா திட்டுறியா உனக்குலாம் இல்ல எச்சே புடுங்குறியா போகும்போதே பிடிக்கிட்டா போடா போடா எனக்கு இவ்வளவு வேணாடா ஒரு மிளகா என்ன வடையா ஓகே பாரு அடுத்த நாள் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பழகை அடிச்சு கொடுத்துறேன் சரி அடிச்சு கொடுத்துறேன் அந்த பழகை கிடைச்ச வரைக்கும் மாற்ற மாட்டாது ஒரு ஐக்கானிக்கா இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுறது சொல்றா நீ மாத்திரடா அன்னைக்கு அர்ஜென்ட்டாக லோடு சொல்லிட்டாரா தூக்கி போட்டு விட்டா அன்னைக்கு எதுவுமே மாட்டடா எல்லாம் தூக்கி தொட்டியில் போட்டுக்கினே கம்பெனியில் உட்காந்து மாட்டினு ஒன்றுனா லோடு ஏற்றுற இடத்துல லோடு ஏற்றுறாங்க உள்ள வச்சு மாட்டினு இருக்கிற எல்லாத்தையும் அப்புறம் தான் சரி இந்த ஒன்றோட போயிட்டு அனுப்பிடுவான் போயிட்டு வந்தோடனே கையில் ஏதாவது பணம் இருக்கும் வச்சு ரெடி பண்ணிடலாம் உனக்கு போயிட்டு வா நான் அது பொருள் வண்டியில் தான் இருக்கும் பொருள் காட்டுற மாதிரி அதை இறக்கி ஏற்றுறதுக்கு சொன்னேன் வாங்கிலாம் வச்சிட்டேன் உனக்கு ஓகேனா போயிட்டு வந்தோடனே மாற்றி விட்டுறேன் இல்லை ஒரே டிரைவர் தான் ஓட்ட போகிறாங்கன்னா பிரச்சனை இல்லை டபுள் 2 பேரும் போக போகிறீங்கன்னா அப்படின்னா ரெடி பண்ணி தரேன் எதுக்கு ரெடி பண்ணி வச்சுடா ஏன்னா எவ்வளோ நேரம் சப்பரங்கள் போட்டு உட்காருது கால் தொங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால கூட டிரைவருங்க வராமல் இருக்கலாம்ல சிங்கிளாக தானே ஓட்டுறாங்க எனக்கு ராக்கி மேலே தான் எனக்கு ஒரு கண்ணு மெயினாக சுற்றி போடுவேன் ஏன்னா என் கண்ணு பட்டுருச்சு ஏன்னா முன்ன அப்படி இருந்தானா இப்போ இப்படி பளிச்சுன்னு அப்படியே கொஞ்சம் கிராண்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது மச்சான் ஃபோட்டோ எடுக்கிறனா எடுத்துக்க ரிட்டன் வரும்போது இவன் இப்படி இருக்க மாட்டான் அப்படி நான் கேரண்டி கிடையாது என்னடா நான் போகும்போது அப்படி கொடுத்தா வரும்போது இப்படி சேராக்கி வந்துருக்கிறியான்னு கேள்வி கேட்கக்கூடாது ஃபோட்டோ வந்து எடுத்துக்க கண் குளிர பார்த்துக்க ஐயோ நடுக்குது வண்டி இன்னைக்குல அது எங்க இருக்குங்க வண்டிங்களா வண்டியை அசிங்கப்படுத்துற இல்ல வண்டிங்க மக்களே இந்த மாதிரி சின்ன வண்டி வச்சுக்க வண்டியில் ஓட்டும் போது அப்படிதான் கூட்டோட போராட்டமாக இருக்கும் ஆனால் அங்கே டீசல் அடடா இப்போதான் நம்ம டீசல் அடிச்சுட்டு வண்டி பூஜை போட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகுது டீசல் எவ்வளோக்கு பிடிச்சிருன்னா கிட்டத்தட்ட ஒரு 12,800 டீசல் பிடிச்சது வண்டி ஆறுனு தாங்க ஹைலைட் இந்த வண்டி ஆறுனு பார்த்தீங்களா வண்டி ஓனர் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படியே பட் ஆறுனு வச்சிருக்கான் ஸோ இப்போ நம்ம எங்கே லோடுனா ஏற்கனவே சொன்னால் இருந்தாலும் நான் சரியாக சொன்னோன்னா ஞாபகம் இல்லை ஸோ அகைன் நான் சொல்லிடுறேன் நம்ம ஹைதராபாத் போகிறோம் நம்ம ரெகுலராக இந்த வண்டி ஹைதராபாத் தான் போவோம் நம்ம நண்பா வண்டி பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது ஏற்கனவே ஓட்டினதாக இருந்தாலும் எஃப்சி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நேரம் நம்பலாம் ஸோ பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள் நம்ம அவனோட சேனல் வந்து ரைடர் ராக்கி ஸோ அந்த சேனல் பாருங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இரியா வண்டி போகாத இடத்துல எங்களும் இப்படி இடத்துல என்னதான் பண்ணுறது ஹாப்பி பர்த்டேடா
சின்னதா இடம் இருக்கு திருப்பிக்க அப்படின்னு. ஆனா இவ்வளவு சின்னதா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்ப நம்ம எங்க இருக்கோம் அது சொல்லல, நம்ம ரெட் ஹில்ஸ்ல இருக்கோம். நான் ஒரு டிரைவரு, நான் இங்க உட்காந்து பூஜை போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம ஓனர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்களேன். திருப்பி அவனை காட்டு. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க, ஜாலியாக உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. இங்க ஒருத்தர் தனியா மாலை போட்டு கஷ்டப்படுறானே, கூட வர ஹெல்ப் பண்ணலாம். ஓனருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? நான் ஓனரா இருந்தாலும் ராக்கி நீ கவலைப்படாத ராக்கி, உனக்கு நான் இருக்கேன் சரியா? அவன் அது மாதிரிதான் இருக்குது. உட்காந்து வீடியோ எடுக்கிறான் மச்சான். இதில் கட்டிக்கலாமா? இது இப்படியே போட்டுக்கலாமா? இப்படியே போட்டு ஏற்றி கட்டுறா இல்லை ஏதோ நேர்க்கா கட்டுறா. ஓகேவா? சரி புரியல. எப்படி எத்தனை 6-7 இன்ச் போலாமா? இருக்கும் ஒன்று சுற்றிக்கும். வண்டியில் வைக்கிறதுக்கு ஒன்று வாங்கியிருக்கலாம்ல. சொல்லிட்டே பூஜை போறதுக்கா? பூசாரி யாரும் இல்லையா? அதான் 2 இருக்குதுல்ல, ஒன்று சாமிக்கு எதுக்கலாம், ஒன்று வண்டிக்கு எதுக்கலாம். இல்லடா எலுமிச்சை பழம் தேங்காய் சுற்றுவல்ல. ஆமா யூடியூபர். Three hours later. ஊர்ல இருக்கிற அறிவாளிகள் நம்ம ஊர்ல தான் இருக்கிறீங்க. இப்படி 3 இப்படி 3 இப்படி வண்டி சுத்தணுமா? கருப்பு 5 பிரச்சனை இல்லைல்ல, படிச்சலாமா? என்ன பண்ணோம்? இங்கே ஓடிக்கிறேன். அங்கேயா தேங்காய் ஓடிக்கணும். இங்கே ஓடிக்கலாமா? சார் லெஃப்ட் தானே காட்டும். லெஃப்ட் ஓடிக்கலாமா? லெஃப்ட் தானே காட்டும். இல்லையா வண்டி தான் வருதா? ஆறு அடிக்க முடியும். பூஜை போட்டு கிளம்பிட்டோம். ஒரு காமெடி இல்லடா, நம்ம பூஜை போட்டு ஒரு எஃப்சி பிடிச்சிட்டு பூஜை போட்டோம்னா வண்டி ஓனர் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. நம்ம டிரைவர்கள் இருந்தாப்பா ஒரு 100 இருந்தாப்பா 200 ஒரு 500 கூட டிரைவருக்கு ஓனர் கொடுப்பாங்க. நம்ம ஓனரு 5 ரூபா கொடுக்குறோம். ஏன்டா அப்படில காசு இல்லடா. டேய் நான் நேற்றே சொன்னேன் மச்சான். நான் நேற்று இல்லை 2 நாளைக்கு எஃப்சி முடியும் போதே சொன்னேன் மச்சான் பூஜை போட்டு டிரைவருக்கு கையில் ஒரு 100 200 பணம் கொடுறா. அது வந்து அது வழக்கமாகவே நடக்குது. ஸோ அதனால கொடுறா அப்படின்னா இவன் சரி இப்போ அக்கௌண்ட்ல இருக்குது பச்சு அக்கௌண்ட்ல மாற்றி விடுறா. கையில் கொடுற அப்படி இல்லை, கையில் இல்லைன்னா சரி இருக்கிறத கூட்டிட்டு 5 ரூபா வாங்கிட்டு அவர் மற்ற டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஹைதராபாத்
ஸோ வாங்க ட்ரிப்பு இதுக்கப்புறம் தான் ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்களா எப்படி இருந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம புதுசாக ஸ்டார்டிங் ட்ரை பண்ண முடியல, அது எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பயணத்தை ஆரம்பிப்போம். அப்படி இருக்கும் டயர் பஞ்சரு. இந்த பக்கம் வைக்கலாம்னா இங்கேயும் காடே வளையுது.